गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालम् पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இந்த 11th சாப்டர்ல 35th ஸ்லோகம்ல இருந்து 45th ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அர்ஜுனன் எப்படி இந்த விஸ்வரூபத்தை அப்ரிஷியேட் பண்றான், அவனுடைய எக்ஸ்பிரஷன் என்ன, அததான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலி அவன் என்ன பண்ணிடுறான் இப்போ அப்படின்னா, பகவானோட கால்ல அப்படியே சரணாகதி அடையறான் இல்லையா. விஸ்வரூப தரிசனத்தை அந்த தரிசனம் எனக்கு கண்டிப்பா ஜாய் கொடுக்கறது, அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா அந்த விஸ்வரூப தரிசனம் எப்படி இவனுக்கு கிடைக்கிறது இப்போ அப்படின்னா, பகவானுடைய அந்த ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ்னாலதான் இவனால இப்போ இந்த விஸ்வரூப தரிசனத்தை அனுபவிக்க முடியாது இல்லையா. அந்த பிளெஸிங் எப்படி டெம்பரரி விஷயமா இருக்கிறதுனால இவனால அந்த விஸ்வரூப தரிசனத்தை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இவனுக்கு சக்தி இல்லாம போயிடுறது. அதனால அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், சக்தி இல்லைன்னா he is not mature enough to withstand the விஸ்வரூப தரிசனம். அதனால அவன் அந்த பயம் அவனை டாமினேட் பண்ணி மறுபடியும் பகவான் கிட்ட எனக்கு உங்களுடைய பழைய ரூபமே வேணும் அப்படின்னு கேக்குறான் இல்லையா. அப்ப விஸ்வரூபம் அப்படின்னா என்ன, இந்த ஹோல் கிரியேஷனையே நம்ம பகவானுடைய சரீரமா பார்க்கிறது தான் இல்லையா. இந்த ஹோல் கிரியேஷன் இஸ் நத்திங் பட் பகவான் இப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் விஸ்வரூப தரிசனம். நம்மளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இல்லையா. இப்ப கிரியேஷன் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த இருமைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ராத்திரி பகல், சுகம் துக்கம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ நம்மளுக்கு சமமா ட்ரீட் பண்றதுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். எனக்கு சுகம் மட்டும் பிடிக்கும், எனக்கு துக்கமே எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்க முடியாது. அதாவது ரெண்டுத்துக்கும் எப்படி நம்ம ஈக்குவலா வேல்யூ பண்ணணும். ஆக்சுவலி அந்த ரெவரன்ஷியல் ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அது அந்த ரெண்டு அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்க்கு ஈக்குவலா நம்ம அந்த வேல்யூவை கொடுக்கணும். இப்ப ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அந்த பிறப்பு அப்படிங்கிற விஷயத்து மேல நம்ம எவ்வளவு ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்கோம் இல்லையா. அது ஒரு மங்களகரமான விஷயம், ரொம்ப ஒரு ரெவரன்ஷியல் ஆட்டிடியூட் வச்சிருக்கோம். அதே ஆட்டிடியூட் நம்மளுக்கு இறப்புக்கு இருக்கா, அத நாம யோசிச்சு பார்க்கணும். இப்ப இரவு பகல் அது ரெண்டுத்துக்குமே நான் ஈக்குவல் வேல்யூ கொடுக்கறேன்னா, அப்போ இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் நடக்கிறதுனால சந்தோஷம் வருது,
துக்கம் வருதுன்னா ரெண்டுத்துக்குமே நான் வந்து சமமான பாவனை பண்றேனா? அப்ப ரெண்டுத்தையும் நம்மளுக்கு சமமா பாவிக்க தெரியணும். அப்ப விஸ்வரூப பக்தனா நம்ம ஆகணும் அப்படின்னு சொன்னா எதை நம்ம வந்து மெயினா அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அந்த டெத் இருக்குல்ல, அத வந்து நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாதான் நாம விஸ்வரூப பக்தன். அதுவும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்? எந்த விதமான கம்ப்ளைண்டும் இல்லாம அந்த மெச்சூரிட்டியோட அந்த விஷயத்த நாம வந்து ஒத்துக்க முடியறதா? அப்படின்னாதான் நம்ம வந்து விஸ்வரூப பக்தன் அப்படின்னு நம்மள சொல்லலாம். ஏன்னா அதுவும் என்னது, அந்த டெத்த வந்து அது ஒரு பெரிய, அதுவும் வந்து சமமான விஷயம் தான் அப்படின்னு நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு என்ன தேவைப்படுறது? ஒரு பெரிய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லையா? ஏன்னா அந்த டெத்தும் வந்து பகவானுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட் இல்லையா? அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி ஆனது தேவைப்படுறது. அப்ப கம்ப்ளைண்ட் இல்லாம நாம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு பாக்கணும். அதுக்குதான் வந்து சந்தியாவந்தன மந்திரத்துல டெய்லி அவ வந்து யாருக்கு நமஸ்காரம் பண்றா? யமாய யம தர்ம ராஜாய இருக்காரு, அவருக்கு தான் வந்து அந்த நமஸ்காரம் வந்து ஆக்சுவலி பண்றா. அப்ப சர்வபூத க்ஷயாய அப்படின்னு அவரை வந்து பிரைஸ் பண்ணி அவ வந்து நமஸ்காரம் பண்றா. அப்போ சர்வபூத க்ஷயாய அப்படின்னா க்ஷயாயன ஓல்ட் ஏஜ்னு அர்த்தம். அப்ப இந்த அபக்ஷீயத்தே அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அபக்ஷய அப்படின்னு அந்த ஓல்ட் ஏஜ். அபக்ஷய எதுல கொண்டு போய் விடும் நம்மள? அபக்ஷீயத்தே வினஷ்யதி. அப்ப அந்த ஓல்ட் ஏஜ் நேச்சுரலா எங்க போய் முடியும்? டெத்ல முடியும் இல்லையா? அப்ப அது ரெண்டுத்துக்கும் யாரு காரணமா இருக்கா? யம தர்ம ராஜா. ஓல்ட் ஏஜுக்கும் யம தர்ம ராஜா தான் காரணம். அந்த ஓல்ட் ஏஜ் மூலமா நம்மளுக்கு ஏற்பட போற டெத்துக்கும் அவர் தான் காரணம் இல்லையா? அதனால அவரை வந்து அவ்வளோ ரெவரன்ஷியலா நம்ம வந்து இந்த சந்தியாவந்தன மந்திரத்துல நமஹா நமஹா அப்படின்னு வந்து அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்றோம். அப்ப பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாமே வந்து பகவானுடைய இன்டெகிரல் பார்ட். இப்ப வந்து அதை என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல. அதை அப்ரிஷியேட் பண்ண முடியலன்னா இட் இஸ் ஓகே. ஆனா கம்ப்ளைண்டே பண்ணாம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அப்ரிஷியேட் பண்றதுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா எனக்கு வந்து கெட்ட விஷயம் எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் பண்றோம், எனக்கு ஏன் இது நடந்தது, எனக்கு இப்படி வந்திருக்க கூடாது, அது வந்து இல்லாம இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆனது தேவைப்படுறது இல்லையா? அப்போ அசோசியேஷனையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், டிசோசியேஷனையும் வந்து நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஹெல்த்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், சிக்னஸையும் நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், வாரையும் அக்செப்ட் பண்ணணும், பீஸையும் நாம அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரீ வில் இருக்குல்ல, இந்த ஃப்ரீ வில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ராகத்வேஷம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் இப்ப ஸ்வர்கலோகத்துல கூட இன்னும் வார் ஏன் நடந்துட்டு இருக்கு? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து அந்த வார் வந்து நடக்கிறது இல்லையா? இன்னும் சண்டை போட்டு இருக்கா. அதுவும் என்னது அப்படின்னா விஸ்வரூபத்தோட ஒரு இன்டெகிரல் பார்ட். அப்போ டோட்டாலிட்டிய நம்மளுக்கு வந்து விஷுவலைஸ் பண்றதுக்கு என்ன தேவைப்படுறது? மெச்சூரிட்டி தேவைப்படுறது. அப்ப இம்மெச்சோர்ட் மைண்டுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனால விஸ்வரூபம் வந்து அர்ஜுனனுக்கு இப்போ பயத்தை கொடுக்கறது. அதனால அர்ஜுனனே ப்ரூவ் பண்றான். என்ன ப்ரூவ் பண்றான்? எனக்கு மெச்சூர்ட் மைண்ட் இல்ல அப்படிங்கறது அர்ஜுனனே வந்து சொல்றான். என்னால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல இந்த விஸ்வரூபத்தை. அப்போ எப்படி நான் வந்து என்னோட மைண்ட மெச்சூர் ஆக்கிக்கிறது இல்லையா? மெச்சூர் மைண்ட் விஸ்வரூபத்தை அப்ரிஷியேட் பண்ணணும்னா இருக்கணும். அப்ப எப்படி நான் வந்து என்னுடைய மைண்ட வந்து அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கிறது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த அநேக ரூப ஈஸ்வரா இருக்கார் இல்லையா, அவரை அக்செப்ட் பண்றதுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல அப்படின்னா, அது வரைக்கும் பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவா இந்த ஏக ரூப ஈஸ்வரா இருக்காரு இல்லையா, அவரை நீ கெட்டியா புடிச்சுக்கோ அப்படின்னு பகவான் வந்து நம்மளுக்கு சொல்லி தர்றாரு. அதனால அந்த இஷ்ட தேவதா பக்தி சொல்றோம்ல, அதோட தானே நம்ம எல்லாருமே நம்மளுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்றோம்ல. அதனால அந்த இஷ்ட தேவதா வந்து என்னுடைய ஹிருதயத்துல இருக்கார், அவருடைய பிரசன்ஸ்ல தான் நான் எல்லாமே பண்றேன் அப்படிங்கறதுலதான் நம்ம ஆக்சுவலா எல்லாமே ஸ்டார்ட் பண்றோம். சங்கராச்சாரியார் வந்து சிவசங்கர ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் ஒண்ணு பண்ணிருக்கார். அதிபீஷண கட்டுபாஷண யமகிங்கர பட்டலி கிருததாடன பரிபீட்டன மரணாகம சமயே உமயா சக மம சேதசி யமசாசன நிவாசன் சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹர துரிதம். இந்த அப்படியே படிக்கும் போதே ஆக்சுவலா
புரியணும், நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த எனக்கு வந்து கண்டிப்பா ஓல்ட் ஏஜ் டெஃபினட்டா வரும், அதை வந்து நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து டெத் வந்து எப்ப வரும் அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா பெரியவாள்லாம் இருக்கா இல்லையா, நம்மளுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னா, டெத் வந்து எனக்கு வரப்போறது அப்படின்னா அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த யம கிங்கரர்கள் இருக்கால அவ வந்து தெரியவாளாம். எனக்கு வந்து வரப்போறது, மரணம் ஏற்பட போறது அப்படின்னா கூட்டிட்டு போறதுக்கு யார் வருவா? யம தூதர்கள் வருவா இல்லையா, அவ வந்து நம்ம கண்ணுக்கு தெரியவா. சங்கரர் சொல்றாரு, அது கூட எனக்கு தெரியாது, அந்த மாதிரி வருவாளா வரமாட்டாளான்னு தெரியாது, ஆனா முன்னாடி இருக்கிற பெரியவாள்லாம் அப்படி சொல்லியிருக்கா. பாக்கி பேர் கண்ணுக்கெல்லாம் அது தெரியாது, யார் போறாளோ அவ கண்களுக்கு மட்டும் அது தெரியும். அப்ப யம கிங்கரர்கள்ல பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அவ அப்படியே லவ்விங்கா பிளசண்டா இருப்பாளா? பயங்கர கோரமா இருப்பா, பயங்கர பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும்ல. அவ வந்து என்ன பண்றாளாம், மிரட்டுறாளாம். நம்ம வந்து போக போறோம்னு போது வந்து மிரட்டுறா, மரியாதையா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு வந்து நம்மள மிரட்டுறா. ஏன் நம்மள மிரட்டுறாவா? ஏன்னா இந்த பர்சன் வந்து என்னோட ஃபேமிலியை விட்டுட்டு நானு எப்படி வருவேன், இதோ பாரு என்னுடைய பேரனுடைய குழந்தைக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கா, அதெல்லாம் என்ன அட்டென்ட் பண்ணாம நான் எப்படி என்ன நீ வர சொல்ற அப்படின்னு இந்த பர்சன் வந்து கேக்குறதுனால யம தூதர்கள்லாம் வந்து மிரட்டுறாளாம், மரியாதையா கிளம்பு அப்படின்னு. ஏன் அவ மிரட்டுறா? யம தூதர்களோட வேலை நம்மள வந்து யமன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்ப அவ வந்து அவ வேலையை ஒழுங்கா தானே பண்ணி ஆகணும்ல, அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவ வந்து கண்டிப்பா ட்ரை தான் பண்ணுவா. அப்போ அந்த மாதிரி சப்போஸ் ஒரு வேளை யம தூதர் வந்து என்கிட்ட வர மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டது அப்படின்னா, அத இந்த சங்கரர் சொல்றார், சிவபெருமானே நீ தான் வரணும், எனக்கு வந்து யம தூதர்கள் அப்போ வரக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கேக்குறார். அதுவும் வந்து ஏன் அப்படின்னா, நீ தான் ஏன் வரணும் அப்படின்னா, யமனையே காலால உதைச்சவன் நீ, அதனால யமனுக்கே உன்னை பார்த்தா பயம், அதனால யம தூதர்களுக்கு பதிலா நீ வந்துடு அப்படின்னு சங்கரர் வந்து சொல்றாரு. அதுவும் எப்படி வரணுமா, தனியா வந்துடாத அப்படிங்கிறாரு. உமையா சக, உமையாளோட நீ வந்து கூட வா, பார்வதியோட நீ வந்து வா. அப்படி வந்து என்ன பண்ணணுமா, என்னுடைய ஹிருதயத்துல நீ வந்து அந்த தாண்டவம் பர்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா சிவபெருமான், அட்வான்ஸ் புக்கிங் பண்றார் சங்கரர். எனக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் ஏற்படும் பொழுது நீ என்ன பண்ணணும், எனக்கு வந்து அந்த தாண்டவம்லாம் ஆடி என்னோட ஹிருதயத்துல அந்த காட்சி வந்து அப்படியே நிலைச்சு இருக்கணும். அப்ப நீ அந்த தாண்டவம் உமையாளோட சேர்ந்து நீ அப்படி டான்ஸ் ஆடிண்டே இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், அந்த டான்ஸ பார்த்து அப்படியே அதுல ரசிச்சு அப்படியே மூழ்கி போயிருப்பேன். அப்ப நீ வந்ததும் எனக்கு தெரியாது, என்னை கூட்டிட்டு போறதும் எனக்கு தெரியாம இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி என்ன நீ வந்து கூட்டிட்டு போயிடு, அதனால நீ வந்து யம தூதர்கள் எல்லாம் அனுப்பிச்சிடாத. இதெல்லாம் வந்து சங்கரர் வந்து என்ன அவருக்காக எழுதி வச்ச ஸ்லோகமா? சங்கரர் வந்து ஜீவன் முக்தன் இல்லையா, அவருக்காக எழுதல. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா நம்மளுக்காக எழுதி வச்ச ஸ்லோகம். அதிபீஷண, பீஷணனா பயங்கரம், அதிபீஷணனா ரொம்ப பயங்கரம், படு பயங்கரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டுபாஷண. அதாவது யமதூதர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து பொலைட்டா வந்து கொஞ்சம் வரையலா, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் கேட்பாளா? கண்டிப்பா கேட்க மாட்டா இல்ல. அவ அப்படி கேட்டா மட்டும் நாம தோ ரெடியா இருக்கேன், எப்ப வேணாலும் நான் ரெடி, கூட்டின்னு போங்க நம்ம சொல்லுவோமா? டெஃபினட்டா நம்ம அது மாதிரி சொல்ல மாட்டோம். அதனால அவ என்ன பண்றான்னா கட்டுபாஷண, ரொம்ப கடுமையான சொற்களால நம்மள வந்து மிரட்டுறாள, கிளம்பு கிளம்பு அப்படின்னு. இந்த ஜரகண்டி ஜரகண்டி பண்றாள், இந்த மாதிரி கிளம்பு கிளம்புன்னு சொல்வா போல இருக்கு. கட்டுபாஷண யம கிங்கர பதலி. அப்ப கிருத தாட்டன பரிபீட்டன மரணாகம சமயே, என்னுடைய மரண நேரத்துல அப்படி வந்து அவ என்ன டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு போற சமயம் ஒண்ணு வந்தது அப்படின்னு சொன்னா, உமையா சக மம சேதசி, நீ உமாதேவியோட என்னுடைய ஹிருதயத்துல நீ வந்து இருக்கணும், நிலைச்சிருக்கணும், இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நீ இரு. ஏன்னா வந்து யம சாசன, யமனையே பனிஷ் பண்ணினவன் நீ, அதனால நீ வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சங்கரர் வந்து நம்மளுக்காக இந்த ஸ்லோகத்தை பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல நம்மளால வந்து இப்படி திங்க் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த இஷ்ட தேவதாவோட தாட், இது யார், எந்த தேவதா இது? ஏக ரூப தேவதா இல்லையா. அந்த இஷ்ட தேவதாவோட தாட்டே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப
கொடுக்க முடியும். அப்ப ஏக ரூப பக்தியே வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ரிலீஃப வந்து கொடுக்க முடியும். இப்ப அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது, வியாதி வருது அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு வேணுங்கிறவா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா நம்மளை விட்டு போயிட்டா, அந்த மாதிரியான சிச்சுவேஷனா நம்மளுக்கு வந்தது, ஆர் நாமளே போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா, இஷ்ட தேவதா பக்தியால மட்டும்தான் நம்மள வந்து அந்த பெயின்ல இருந்து ரிலீவ் பண்ண முடியும். அப்ப அந்த பக்தி வந்து எப்படி வரும், அந்த இஷ்ட தேவதா பக்தியும் எப்படி வரும்னா, பிராக்டிஸ் பண்ணதான் அந்த இஷ்ட தேவதா பக்தியும் வரும். நான் அந்த பக்தியே 80 வயசுலதான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? அப்ப நடுவுலயே ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த விஷயத்த நாம ஆரம்பிச்சிருக்கணும். ரைட் நவ் அது மாதிரி பக்தி பண்ணி நாம பழகணும். அப்ப இந்த இஷ்ட தேவதா பக்தி வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த விஸ்வரூப பக்திக்கு நாம போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளுக்கு இந்த இஷ்ட தேவதா பக்தி நம்மளுக்கு கொடுக்கறது. அப்ப விஸ்வரூப பக்திக்கு நம்ம கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இஷ்ட தேவதாவை நான் விட்டுடணுமா? நான் இஷ்ட தேவதா பக்தி பண்ணி விஸ்வரூப பக்திக்கு என்ன வந்து நான் தயார் பண்ணிக்கிறேன். அப்ப நான் விஸ்வரூப பக்தியில இப்ப இருக்கேன், நான் வந்து அதை அபியாசம் பண்றேன் அப்படின்னும் பொழுது என்னோட இஷ்ட தேவதாவை நான் வந்து விட்டுடணுமா அப்படின்னா அப்படி சொல்லவே இல்லை. தாராளமா நாம இஷ்ட தேவதாவை அப்படியே வச்சுக்கலாம். ஆனா எப்படி வச்சுக்கணும், எல்லா ரூபத்திலையும் நாம வந்து நம்மளோட இஷ்ட தேவதாவை பார்க்கணும். இப்ப கிருஷ்ணர் தான் நம்மளுடைய இஷ்ட தேவதான்னு வச்சுக்கோங்களேன். சிவன் கோவிலுக்கு போனோம்னா நமக்கு எப்படி தோணணும், கிருஷ்ணர் வந்து சிவன் வேஷம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், அப்படி நம்மளுடைய மைண்ட் செட்டை நாம வந்து மாத்திக்கணும். அப்ப எல்லாரையும் வந்து நம்மளுடைய இஷ்ட தேவதாவே நாம பார்க்கலாம். இந்த ஹோல் கிரியேஷனே வந்து பிரம்மாண்ட வியாப்த தேகா பசிதஹி மருச்சா. அப்ப என்னோட இஷ்ட தேவதா சிவலிங்கம், சிவன் தான் என்னுடைய இஷ்ட தேவதா அப்படின்னா எப்படி இந்த ஹோல் காஸ்மாஸே வந்து சிவலிங்கமா என்னால வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்பதான் அநேக ரூப பக்திக்கு வந்து நாம டிராவல் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த அநேக ரூப பக்திக்கு வந்து நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னா பகவான் சொல்ற, டு நாட் ஃபீல் பேட், அதனால ஒரு தப்பும் கிடையாது, நீ வந்து ஏக ரூப பக்தியிலேயே வந்து கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா அதுவே நம்மள கண்டிப்பா நம்மளுக்கு ட்ரெமெண்டஸ் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஒரு நாள் நேச்சுரலா நாம அப்படியே வந்து இந்த அநேக ரூப பக்திக்கு நாமளே வந்து போயிடுவோம். அப்பதான் என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஜாலியா பாடலாம். என்ன பாடலாம், யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படின்னு ஜாலியா வந்து பகவானை மட்டும் நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏகரூப பக்தி மட்டும் ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா யாரோட தயவும் நம்மளுக்கு இந்த உலகத்துல தேவை இல்லை. அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து யார் கொடுப்பா, டெஃபினட்டா பகவான் நம்மளுக்கு கொடுத்துருவா. அப்ப எல்லாரையும் போங்கடா போங்க அப்படின்னு சொல்லி நாம பாத்துக்கலாம். இப்ப அர்ஜுனனுக்கு வந்து இந்த அநேக ரூப ஈஸ்வர பக்தி இருக்கு, அதுக்கு வந்து அவன் இன்னும் தயார் ஆகல, தன்னை வந்து அவன் இன்னும் தயார்படுத்திக்கல. இப்போ அநேக ரூப பக்தியிலேயே கொஞ்ச காலம் இருந்தாதான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, அரூப பக்திக்கு அப்பதான் போக முடியும். அப்ப இந்த அநேக ரூப பக்தியிலே சஃபிஷியன்டா கொஞ்சம் காலம் இருக்கணும், லாங் டைம் இருந்தாதான் நம்மளால அரூப பக்திக்கு டிராவல் பண்ண முடியும். எந்த லெவல்ல இருக்கோமோ அந்த லெவல்ல இருந்து நாம வந்து நம்மள கண்டினியூ பண்ணி கிராஜுவேட் பண்ணிக்கணும். இப்ப அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட ஒத்துக்கிறான், தேன ஏவ ரூபேன சதுர்புஜேன, எனக்கு வந்து உன்னோட 1000 கைகள் எல்லாம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ அதனால 2 கையோ 4 கையோ முன்னாடி என்ன வச்சுட்டு இருந்தியோ அதே மாதிரி எனக்கு நீ உன்னுடைய பழைய ரூபத்துக்கு வந்துடு, ஐ வாண்ட் சிம்பிள் கிருஷ்ணா ஃபார்ம் அப்படின்னு வந்து அர்ஜுனன் சொல்றான். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் ஆக்சுவலி வந்து கிருஷ்ணர் சொல்ற, பேஜ் நம்பர் 175, ஸ்லோகம் நம்பர் 47. ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகான் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதத்யேன ந திருஷ்ட்வ பூர்வம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்ட்வ பூர்வம். அர்ஜுனன் வந்து
இப்போ பழைய ரூபத்துக்கே வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து சொல்ற, ஹே அர்ஜுனா, எனக்கு தெரியும் நீ இன்னும் வந்து இந்த விஷயத்துக்கு ரெடி ஆகலை. நீ வந்து ஸ்பெஷல்லா என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுன்றதுனால உனக்கு நான் வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சேன். சரி, இப்போ உனக்கு விஸ்வரூபம் வேண்டாமா? ஓகே, அதுக்கேத்த மாதிரி நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பகவானு வாச்ச, ஹே அர்ஜுனா, தவ இதம் ரூபம் தர்ஷிதம். இதம் ரூபம்னா விஸ்வரூபம். இப்ப இந்த யூனிவர்சல் ஃபார்ம் வந்து உனக்கு காமிக்கப்பட்டது. தர்ஷிதம், உனக்கு காமிக்கப்பட்டது. எப்படி? ஆத்ம யோகாத். ஆத்ம யோகாத்னா என்னுடைய மாயா சக்தினால அப்படின்னு அர்த்தம். யோகா அப்படின்னா மாயா அப்படின்னு அர்த்தம். யோகாஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மீனிங் வந்து மாறும். கான்டெக்சுவலா அது வந்து மாறும். இப்ப யோகா அப்படின்னா அசம்பிளி அப்படின்னு அர்த்தம். சேர்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மாயா வந்து எதனுடைய சேர்க்கை? 3 குணங்களுடைய சேர்க்கை இல்லையா? அசம்பிளி ஆஃப் 3 குணாஸ், சத்வ ரஜஸ் தமஸ் குணானாம் சம்யோஜனே யோகாஹ சப்த உச்யதே. அந்த 3 குணங்களுடைய சேர்க்கை தான் மாயா. அதனால நான் உனக்கு வந்து இந்த அதனுடைய ஹெல்ப்போட நான் உனக்கு இந்த விஸ்வரூபத்தை காமிச்சேன். இப்ப யோகானா பகவானுடைய மாயா சக்தி. ஆத்ம அப்படிங்கறது இங்க எதை குறிக்கிறது? சத்து சித்த குறிக்கலை இல்லையா? ஆத்ம யோகாத்துன்னு சொல்றாரு இல்லையா? யோகானா மாயா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப ஆத்ம அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது இங்க அப்படின்னா என்னோட, மை ஓன். அப்ப மை ஓன் மாயா சக்தினால நான் வந்து உனக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சேன். நான் ஏன் அதை பண்ணினேன் அப்படின்னா பிரசன்னேன. பிரசன்னேனா உன்னோட சின்சியாரிட்டி, நீ அவ்வளவு சின்சியரா கமிட்டடா என்கிட்ட கேட்ட பாத்தியா, அதை பார்த்து நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஐ வாஸ் வெரி ப்ளீஸ்ட் அப்படின்னு சொல்ற. அதுவும் நீ கேட்டதுனால நான் உனக்கு வந்து இத காமிச்சேன். எப்படி இத உனக்கு நான் காமிச்சேன்? ஸ்பெஷல் சக்ஷுஹு கொடுத்தேன் இல்லையா? திவ்ய சக்ஷுஹு. இப்ப என்ன விதமான விஸ்வரூபம் இது அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார், விஸ்வரூபம் ஒண்ணுதான். அது வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தொருத்தரனால ஒரு விஷயத்த அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஒருத்தொருத்தர் வந்து ஒன்னொன்னு என்ஜாய் பண்றா. அப்ப மெச்சூரிட்டி வந்து சஃபிஷியண்டா இல்ல அப்படின்னு சொன்னா அது என்ன கொடுத்துடுறது? நம்மளுக்கு பயத்தை கொடுத்துடுறது. இப்போ ஒருத்தருக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்கற அதே விஷயம் இன்னொருத்தருக்கு வந்து துக்கத்தை கொடுக்கறது. இப்ப இந்த OLX அதெல்லாம் சொல்றாளே, அதெல்லாம் இந்த விஷயத்தினாலதான் த்ரைவ் ஆகுறது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருள் வேண்டாம், அதே பொருள் இன்னொருத்தருக்கு வேணும். வேண்டாம்னு OLXல விப்பா, வேணும்னு அதே OLXல வாங்குவா இல்லையா? அப்படின்னா வந்து அந்த திங்கு வந்து குட்டா பேடா? வேண்டான்னு விக்கிறா, அப்ப அந்த விஷயம் பேடா. ஒருத்தர் வேணும்னு வாங்கிக்கிறா, அப்ப அந்த விஷயம் குட்டா? அப்படின்னா குட்டு பேடுன்னு யார் லேபிள் பண்றா? நாம தான் வந்து அத நல்லது கெட்டது அப்படின்னு லேபிள் பண்றோம். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், விஸ்வரூபம் எப்படிப்பட்டது? தேஜோமயம், பிரில்லியன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறார். இப்ப எல்லா கேலக்சிஸ், எல்லா ஸ்டார்ஸ், அண்ட சராச்சரங்கள் எல்லாம் இப்ப காமிச்சாரு இல்லையா? எல்லாமே வந்து விஸ்வரூபத்துல இன்க்ளூடட். இப்ப இந்த விஸ்வரூபத்தை எப்படி நாம அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா சப்த ரூபேன, ஸ்பர்ஷ ரூபேன, ரச ரூபேன, கந்த ரூபேன நாம வந்து இந்த விஸ்வரூபத்தை அப்ரிஷியேட் பண்ணலாம். சப்த ஸ்பர்ஷ ரச அதெல்லாம் என்ன அப்படின்னு புரியுறது இல்லையா? அப்புறம் அனந்தம். அனந்தம்னா லிமிட்லெஸ், இன்ஃபினிட் இல்லையா? இப்ப ஸ்பேஸ் வைஸும் லிமிட்லெஸ், டைம் வைஸும் இது லிமிட்லெஸ். அப்புறம் ஆத்யம். ஆத்யம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ன். முதல்ல எது கிரியேட் ஆச்சு அப்படின்னா விஸ்வரூபம் தான் கிரியேட் ஆச்சு. தஸ்மாத் விராட்ட ஜாயத, விராஜோ அதி பூருஷஹ சஜாதோ அத்யரிச்யத பశ్చాத் பூமிமதோ புரஹா. விஸ்வரூபம்னா ஃபர்ஸ்ட் வந்தது, பார்ன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பశ్చాத் பூமிஹி அத புரஹ. புரஹனா இண்டிவிஜுவல் பாடிஸ் அர்த்தம், ஷரீராணி. அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்னொன்னா பிறக்கிறது. பட் விராட் தான் வந்து ஆத்யா, ஃபர்ஸ்ட் பார்ன். பிரம்மதேவானாம் பிரதம சம்பபூவ அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அர்ஜுனா நீ வந்து ரொம்ப ரொம்ப பாக்யசாலி அப்படிங்கிற, நீ ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா வேற யாருக்குமே இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்கல. உன்னை தவிர
அந்யேன வேற யாருக்கும் இது கிடைக்கல, யாருமே இதை பார்க்கல, நீ வந்து ரொம்ப ரேர் பர்சன், ஏன்னா உனக்கு இந்த ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல வேற யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்ற. பட் மகாபாரதத்திலேயே வந்து கிருஷ்ணர் 2-3 வாட்டி வந்து விஸ்வரூபத்தை வந்து காமிக்கிறார். சோ இங்க பிகரேட்டிவா அந்த இடத்துல ஒருத்தர் நின்று இருக்கான்னா அவளை வந்து கொஞ்சம் புகழ்ந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ ரொம்ப வந்து மானேத்தேனே போடுறார் அப்படின்னு நாம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகம்ல என்ன சொல்ற, ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 48. ந வேத யஜ்ஞாத்யயனைர்ந தானைஹ ந சக்ரியாபிர்ந தபோபிருக்ரைஹ ஏவம் ரூபः ஷக்ய அஹம் நிருலோகே द्रष्टुम त्वदन्येन गुरु कुरु प्रवीर. இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் என்ன பாயிண்ட் அவுட் பண்றார் அப்படின்னா, அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதுல அது எதனால அப்படின்னா, பியூரா அவனுடைய பக்தியை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு இந்த விஸ்வரூப தரிசனமானது கிடைக்கிறது அப்படின்றார். அதாவது பக்திய ஹைலைட் பண்ணி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். சின்சியர் டிசையர் இருந்தது அவனுக்கு, விஸ்வரூபத்தை அப்ரிஷியேட் பண்றதுக்கு சின்சியர் டிசையர் இருந்தது. இப்ப விஸ்வரூபத்தை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சாதனாவா இந்த ஸ்லோகத்துல ஹைலைட் பண்ற. இப்ப பக்தி சாதனா இருக்குல்ல, அத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அது ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, பாக்கி உள்ள சாதனாலாம் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி இந்த பக்தி சாதனாவை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். இது வந்து ஜெனரலா நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் பண்ற வேலை. இப்படிதான் மெத்தடாலஜி. என்ன பண்ணுவோம் ஸ்கிரிப்சர் அப்படின்னா, ஒரு விஷயத்த கொஞ்சம் உயர்த்தி காமிக்கணும்னா அது சரௌண்டிங்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே டம்மி பண்ணிட்டு இது மட்டும் தான் ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் வந்து காமிக்கும். அதே மாதிரி வந்து கிருஷ்ணரும் இந்த இடத்துல பண்றார். பட் நாம வந்து கேர்ஃபுல்லா என்ன கவனிச்சுக்கணும், எல்லா சாதனாவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இது பெருசு இது வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரி விஷயமே இங்க கிடையாது. நாம என்னெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ்க்காக சாதனா பண்றோமோ அது எல்லாமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்ப சத்தியம், தபஹ, யஜ்ஞஹ, வேத அத்தியனம் இதெல்லாமே ஆக்சுவலி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆனா கிருஷ்ணர் இந்த இடத்துல அது எல்லாத்தையும் வந்து டவுன் பண்ணி சொல்ல போறார். அப்போ ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட்ல ஒரு விஷயத்த வந்து உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிற பொழுது பாக்கி இருக்கிற சாதனாவெல்லாம் வந்து டவுன் பண்ற மாதிரி பண்ற. இப்ப வந்து பக்தி அப்படிங்கிற சாதனையே கிருஷ்ணர் இந்த இடத்துல உயர்வா சொல்றார். சொல்லும் பொழுது நிறைய சாதனாவை மென்ஷன் பண்ணி இது இது இதுன்னு பெயர் கொடுத்து மென்ஷன் பண்ணி அதெல்லாத்த விட பக்தி சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். ஆனா நம்மளுக்கு வந்து நன்னா தெரியும் எந்தெந்த சாதனை என்னென்ன பலனை கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியும். சோ நம்மளுடைய போக்கஸ் வந்து எதுல இருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி சாதனாலதான் இருக்கணும். இந்த மாதிரி பண்றா இல்லையா, ஒண்ணுத்த உயர்த்தி பாக்கி எல்லாத்தையும் மட்டம் தட்டுறது பேரு நகி நிந்தா நியாயஹா அப்படின்னு பேரு. நகி நிந்தா நியாயஹா ஸ்கிரிப்சர்ஸே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும். இப்ப எதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது அப்படின்னா, அதோட வேல்யூவை குறைக்கிறதுக்காக இல்ல, இன்னொன்னுடைய வேல்யூவை உயர்த்தி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணும். இப்ப தைத்திரிய உபனிஷத்துல எடுத்துட்டோம்னா ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச அப்படின்னு வருது. ஸ்கிரிப்சர்ஸ படிக்கிறது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்ற. ருதம் ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, சத்தியம் ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச அப்படின்னு எல்லா வேல்யூஸையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு உபனிஷத்தையே ஒரு கேள்வியை கேட்கறது. இதெல்லாம் இப்ப சொன்னேனே, இதுல எது ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு உபனிஷத்தே வந்து கேள்வி கேட்கறது. அதுக்கு வந்து பல ரிஷிகள் பல ஆச்சாரியர்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து கொடுக்கறா. ஆனா உபனிஷத்தே வந்து அதுக்கும் பதில் சொல்லிடுறது என்னன்னா, ஸ்வாத்தியாய பிரவச்சனம் தான் வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றது. கிரேட்டஸ்ட் தபஸ் எதுனா ஸ்வாத்தியாயனா பாராயணம் பண்றது. அப்போ அங்க படிக்கும்பொழுது, அப்ப தைத்திரிய உபனிஷத் வந்து படிக்கும்பொழுது ஸ்வாத்தியாயக்கு ஹையஸ்ட் வேல்யூ. இப்ப இங்க இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல எதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ, பக்திக்கு ஹையஸ்ட் வேல்யூ. பக்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இடத்துல பக்தி கிரேட், இன்னொரு இடத்துல வேத அத்தியனம் கிரேட். எது ரியலி கிரேட்?
நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருதா? இப்போ எதுவுமே கிரேட் இல்ல, விட்டுருங்க, எனக்கு வேத அத்தியனமும் வேண்டாம் பக்தியும் வேண்டாம், அப்படியே இருக்கேன், அது ரொம்ப கன்வீனியன்ட், எதுவுமே கிரேட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் எது ரைட் கன்க்ளூஷன் அப்படின்னா எல்லா வேல்யூவும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வேத அத்தியனம் அதுவும் கிரேட் தான், பக்தியும் கிரேட் தான். பட் இந்த ஸ்லோகத்துல பக்திய கொஞ்சம் உயர்வா காட்டுறதுக்காக கிருஷ்ணர் அது மாதிரி எல்லாம் பண்ற. அதை மட்டும் நாம நல்லா புரிஞ்சுட்டா போறோம். இப்ப விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு உனக்கு தேவையான சாதனா என்னன்னா பக்தி. அதுக்காக இந்த ஸ்லோகமானது சொல்லப்படுறது. இந்த யஜ்ய யாகங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்றது மூலமா நான் விஸ்வரூபத்தை பார்த்துட முடியுமானா பார்க்க முடியாது. வேத அத்தியனம் பண்றது மூலமா நான் விஸ்வரூபத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது அப்படிங்கிற. ஏன்னா யஜ்ய அத்யனைஹி அப்படின்னு வருதுங்க. அப்ப வேதத்துல இருந்துதான் இந்த யாக யஜ்யங்கள் பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ அந்த வேத அத்தியனம்னு ஒண்ணு இருக்கு, யாக அத்தியனம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வேத அத்தியனம்னா என்ன அர்த்தம்? வேதத்தை சாண்ட் பண்றது, அத பாராயணம் பண்றது. யாக அத்தியனம்னா வேதத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த யாகத்தை எப்படி பண்றது, அந்த யாகத்தை எப்படி பண்றது கத்துக்கிறோம் இல்லையா? சோ அது ரெண்டுத்து மூலமாகவும் நீ விஸ்வரூப தரிசனத்தை உன்னால அடைய முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் இங்க சொல்றார். அப்புறம் ந தானேஹி, தானம்னா சேரிட்டி, கொடுக்கறது. ரொம்ப சந்தோஷமா போச்சு, கொடுக்க வேண்டாம்னு கிருஷ்ணரே சொல்லிட்டார் இல்லையா? அதெல்லாம் கொடுக்கறது மூலமாலாம் ஒன்னும் விஸ்வரூபம்லாம் கிடைக்காதாமே. என்னோட எய்ம் இப்ப என்ன ஆயிடும்? விஸ்வரூப தரிசனம் தான் என்னோட எய்ம மாத்தின்ற வேணாம் இல்ல. ஏன்னா தானம் பண்ண வேண்டாமே. அப்போ தானம் யூஸ்லெஸ் அப்படின்னு நீங்க ஆக்சுவலி கிருஷ்ணர் சொல்றார். அதனால நானும் இனிமே ஏற்கனவே கொடுக்க மாட்டேன், கிருஷ்ணரே சொல்லிட்டார், இனிமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிடையாது. இது இப்ப நம்ம என்ன முன்னாடியும் என்ன சொல்லிருக்காருன்னு பாக்கணும், பின்னாடியும் என்ன சொல்றாருன்னு பாக்கணும். முழுசா ஒரு விஷயத்த படிச்சாதான் நம்மளுக்கு அதனுடைய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்ப தானம் இந்த இடத்துல இன்ஃபீரியர் சாதனா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே தைத்திரிய உபனிஷத்துல சீக்ஷாவல்லி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல சொல்றது ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், ஸ்ரீயா தேயம், பியா தேயம், சம்விதா தேயம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தானத்தை பத்தி சொல்லி அத ரொம்ப உயர்வா சொல்றது. தானம் தான் ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? தானம் யூஸ்லெஸ். எதுக்கு யூஸ்லெஸ்? விஸ்வரூப தரிசனத்துக்கு யூஸ்லெஸ். அத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கிருஷ்ணரோட எய்ம் கிரிட்டிசைஸ் பண்றதுல இல்ல, ஆனா பக்திய உயர்வு பண்ணி காமிக்கிறதுல தான் அவருடைய எய்ம் இருக்கு. இப்ப யாக யஜ்யங்களுக்கே இந்த கதி யூஸ்லெஸ் சொல்லிட்டார். அப்படின்னா லௌகீக கர்மாணி நச்ச கிரியாபி அப்படிங்கிறார், அதுவும் யூஸ்லெஸ். விஸ்வரூப தரிசனத்தை அதுவும் கொடுக்காது. இப்ப யஜ்யங்கள்லாம் சாஸ்திரிய கர்மா, கிரிய அப்படிங்கிறது லௌகீக கர்மாவை ரெப்ரசென்ட் பண்றது. வைதீக கர்மா, லௌகீக கர்மா ரெண்டுமே உனக்கு விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்காது அப்படின்ற. அப்ப இந்த தபஸ், இந்த ஏகாதசி விரதம்லாம் நான் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதெல்லாமும் யூஸ்லெஸ் அப்படிங்கிறார். தப்போபி உக்ரே தப்போபி, எவ்வளோ பெரிய ஆஸ்டரிட்டி இருந்தாலும் அது உனக்கு விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்காது. ஏவம் ரூபம் ந திரஷ்டும் சக்கியா, என்னோட இந்த விஸ்வரூப தரிசனத்தை உன்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறார். இப்ப இதெல்லாம் சொன்னால யஜ்ஞ யாகங்கள், தானம், அதுக்கப்புறம் கிரியா, தபஸ், இது எது பண்ணினாலும் உன்னால என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியாது. அப்ப என்னதான் பண்ணி அதை பார்க்கணும்? பக்தி பண்றது மூலமா மட்டும்தான் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியும். லோகே அப்படிங்கிறாருன்னா இந்த வேர்ல்டுல உன்ன மாதிரி ஒரு பர்சன்னால மட்டும்தான் இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுனனோட தலையில ஒரு பெரிய ஐஸ் தூக்கி வைக்கிறார் பகவான். ஓடிடக்கூடாதே, இன்னும் கொஞ்சம் கீதை பாக்கி இருக்கு பாருங்க. இப்போ உனக்கு மட்டும்தான் அந்த குவாலிபிகேஷன் இருக்கு, பாக்கி பேருக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். இப்ப இங்க கிருஷ்ணர் இந்த யூனிக் குவாலிபிகேஷன் என்ன அப்படிங்கறத இந்த சாப்டர்லயே ஆக்சுவலி சொல்லல, ஆனா பின்னாடி சொல்றாரு. அதை எடுத்து நாம இந்த இடத்துல முன்னாடி சப்ளை பண்ணி அது என்ன குவாலிபிகேஷனா பக்தி அப்படிங்கிற குவாலிபிகேஷன். ஏன்னா அடுத்த சாப்டர் என்ன வரப்போறது அப்படின்னா பக்தி ரிலேட்டடா தான் இருக்க போறது இல்லையா? அதனால அதை முன்னாடியே நம்ம இங்க எடுத்துன்னு போட்டுக்கிறோம்.
அப்போ பக்தி தான் அந்த சாதனா. அதுவும் எந்த விதமான பக்தி? ஏற்கனவே பக்தி பத்தி கிருஷ்ணர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு எத்தனாவது சாப்டர்ல கொடுத்தார்? 7th சாப்டர்ல கிருஷ்ணர் 4 விதமான பக்தியை பத்தி சொன்னாரா? நேத்திக்கு கூட பார்த்தோமே நம்ம 4 விதமான பக்தி இல்லையா? அப்ப ஆர்த்த, அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானி பக்தி. அப்போ எந்த பக்தி ஹெல்ப் பண்ணும் விஸ்வரூப தரிசனத்துக்கு? ஆர்த்த பக்தி ஹெல்ப் பண்ணுமா? ஆர்த்த பக்தியே ஒரு பர்சன் எப்ப பண்ணுவான்? அவன் கிரைசிஸ்ல இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு பகவான் ஞாபகத்துக்கு வருவார்ல. அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாதான் அவன் பகவானே அவனுக்கு ஞாபகத்துல, அப்ப மட்டும் அவன் டிவோட்டியாவே ஆவான் ஆக்சுவலி இல்லையா? அப்ப அவனுக்கு விஸ்வரூப தரிசனம் தேவையா இருக்குமா? அவனே ப்ராப்ளத்துல இருக்கான், அவன் எங்கேயாவது விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்பானா? அதனால ஆர்த்த பக்திக்கு விஸ்வரூப தரிசனம் கிடையாது. இப்ப வீட்டுல தண்ணி கஷ்டம் இருக்கும் பொழுது என்ன கேட்போம் பகவான் கிட்ட? பகவானே உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு கேட்போமா? எப்படியாவது பண்ணி எனக்கு ஏதாவது பண்ணி ஒரு 2 லாரி தண்ணி அனுப்புன்னு கேட்போமா? என்ன கேட்போம் பகவான் கிட்ட? எனக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் பகவான் கிட்ட கேட்போம். இப்ப பகவான் நம்ம பகவானை வேண்டிட்டு இருக்கும்போது நான் வேணா உங்க ஆத்துக்கு வந்துடுறேனே அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல தண்ணி கஷ்டம், நம்ம பகவான கூப்பிட்டுருக்கோம், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சால்வ் பண்ணேன்னு. அப்படி பேசும்பொழுது பகவான் சொல்றாரு நான் வந்துடுறேனே உங்க ஆத்துக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? பிளீஸ் பிளீஸ், ஆல்ரெடி எங்க ஆத்துல ஒரு 4-5 பேர் இருக்கா, எங்களுக்கே தண்ணி கஷ்டம், நீங்க வேற உட்கார்ந்துட்டேன்னா எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? நீங்க வரது 300 சமயம் பார்த்துக்கலாம், நீங்க வெறும் தண்ணிய மட்டும் அமைச்சா போறோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ லோக்கல் கிருஷ்ணா மட்டும் வந்தா போறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. யாரு இது லோக்கல் கிருஷ்ணா? கிருஷ்ணா வாட்டர். அது மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் என்ன பண்ணுவோம்? மேல 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 எனக்கு என்னுடைய குடும்பம் விருத்தி ஆகணும், நான் இப்ப இப்படி இருக்கேனா அப்படி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி இருக்கணும், அந்த மாதிரி என்னுடைய வெல்த், பொசிஷன், ஃபேம், நேம் எல்லாம் பன்மடங்கா விருத்தி ஆகணும்னு ஒரு குரூப் இருக்கு. அது என்ன குரூப்? அர்த்தார்த்தி குரூப். அந்த குரூப் கிட்ட நான் உனக்கு விஸ்வரூப தரிசனம் தரேன் அப்படின்னா அந்த குரூப் ஓகேன்னு எடுத்துக்குமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சாமி, எனக்கு இப்பதான் என்கிட்ட ஒரு 50 crores இருக்காது, இன்னும் 100 crores ஆக்கு, அதுக்கப்புறமா பாக்கலாம் இல்லையா? அவளுக்கும் விஸ்வரூப தரிசனம் அவசியம் கிடையாது. அப்ப ஆர்த்த பக்திக்கும் கிடையாது, அர்த்தார்த்தி பக்திக்கும் கிடையாது. அப்ப யார் இருக்கா? ஜிக்ஞாசு பக்தி. அப்ப ஜிக்ஞாசு பக்தி அப்படின்னா அவளுக்கு எப்படி இருக்கும்னா விஸ்வரூப தரிசனத்து மேல ஒரு மரியாதை இருக்கும். அது வேணும்னு யாரு ரியலா, அது எனக்கு அந்த மாதிரி நான் இந்த வேர்ல்ட பார்க்கணும்னு யாரு ரியலா ஆசைப்படுவா அப்படின்னா ஜிக்ஞாசு பக்தன் மட்டும்தான் விஸ்வரூப தரிசனத்துக்காக ஏங்குவான். அவன் தான் மெச்சோர்ட் பக்தன். அப்ப அந்த ஜிக்ஞாசு பக்தனுக்கு தான் விஸ்வரூப தரிசனம் ஒர்க் அவுட் ஆகும். ஹே குரு பிரவீர, குரு வம்சத்துல வந்தவனே, ஹே அர்ஜுனா, நீ அத கேட்ட, அதனால நான் உனக்கு என்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சேன், நான் உனக்கு அதை கொடுத்தேன். என்ன நீ பிளேம் பண்ணாத, நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக எல்லாம் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை உனக்கு காமிக்கலை அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பா. ஸ்லோகம் நம்பர் 49. மாதே வ்யதா மாச்ச விமூட பாவஹ திருஷ்ட்வா ரூபம் घोरमीधृङ्ममेधम् व्यपेधभिः प्रीतमनाः पुनस्त्वम् तदेव मे रूपमिदं प्रपश्य. இப்ப கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா நீ விஸ்வரூப தரிசனத்துக்கு ரெடி ஆகல அப்படின்னா பரவாயில்ல, நான் ஐ டு நாட் வாண்ட் டு இம்போஸ் எனிதிங் ஆன் யூ அப்படிங்கிற, நான் உங்ககிட்ட உன் மேல அதை திணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறார். இதுதான் வேதிக் டீச்சிங் உடைய மெத்தடாலஜியும். இது யூனிக் ஆஸ்பெக்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம டீச்சிங்கோடது. எதையுமே யார் மேலையும் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிக்க மாட்டோம். ஹிந்தி திணிப்பு அந்த மாதிரியான விஷயம்லாம் நாம இங்க பண்றது கிடையாது. ஆக்சுவலி அது ஹிந்தி திணிப்பே கிடையாது சொல்றேன்.
ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம் அப்படிங்கறது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கிளியர் கட்டா சொல்ற குரூப் எல்லாம் இருக்காளா இல்லையா? மோட்சம் வேண்டவே வேண்டாம்னு சொல்ற குரூப் எல்லாம் இருக்கா. அவளுக்கு எல்லாம் வேதம் என்ன சொல்றது? கண்டிப்பா நீ வந்து மோட்சத்துக்கு வரணும், நீ வந்து இதை கஷ்டப்பட்டு படிக்கணும், 1 hour உட்காரணும், முட்டி எல்லாம் வலிக்க வலிக்க கேட்கணும் அப்படின்லாம் வந்து வேதம் எங்கேயுமே அவளுக்கு சொல்லவே இல்லை. உனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படின்னா தாராளமா உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு தான் வேதம் வந்து சொல்றது. சில பேர் இருப்பா அவளுக்குலாம் எப்படின்னா இந்த மோட்சம் வேண்டாம், ஏன் மோட்சம் வேண்டாம் அப்படின்னு அவகிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு அவ மோட்சம் அப்படிங்கறத தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பா. அதனால வந்து மோட்சத்து மேல ஒரு பயம் அவளுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா மோட்சம் அப்படின்னா என்ன சொல்லுவா? அத்வைத்தம் இல்லையா? அத்வைத்தம்னா என்ன அர்த்தம்? தனியா இருக்கணும் இல்ல, எப்பயுமே எனக்கு வந்து ஒரு 10-15 பேரு புடை சூழ இருந்துதான் எனக்கு பழக்கம். இப்ப மோட்சம் சப்போஸ் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா நான் தனியா ஆளா ஆயிட்டேன்னா நான் என்ன பண்றது? எனக்கு தனியா இருந்து பழக்கம் இல்ல. பிக்கல் பிடுங்கள் இருந்தா கூட எனக்கு அந்த 10-15 பேரோட தான் செட் ஆகும். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது இல்லையா? இப்ப ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் வந்து மோட்சம் அப்படின்னா அப்படிப்பட்ட மோட்சம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. மோட்சத்துடைய வேல்யூ இருக்குல்ல, அது ஆக்சுவலா என்ன அப்படின்னு வந்து அடையிறது ஒரு விஷயம். ஆனா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு என்ன தேவைப்படுறது? ஒரு மெச்சூரிட்டி வந்து கண்டிப்பா தேவைப்படுறது. இப்ப வேதம் சொல்றது மோட்சத்தோட வேல்யூவை உன்னால அப்ரிஷியேட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னா நீ மோட்சத்துக்காக ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அதுக்காக நீ வந்து உனக்கு அர்த்தல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ அர்த்த வேலையை பாரு. காமல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த வேலையை பாரு. டிசைரை நீ ஃபுல்ஃபில் பண்ணிக்கோ, நீ மோட்சத்துக்கு வரவே வேண்டாம். ஒருத்தர் வந்து சொன்னலாம், எனக்கு வந்து கோபிகாவா ஆகணும் அப்படின்னு ஆசையா. அந்த கோபிஸ் இருக்கல கிருஷ்ணருடைய இருப்பாளே கூட, அந்த மாதிரி வந்து அடுத்த ஜென்மத்துல கோபிகையா பிறந்து கிருஷ்ணரோட அந்த லீலைகள் எல்லாம் வந்து எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. சரி, வெரி குட், நல்ல ஆசைதான், தாராளமா பண்ணுங்க. இல்ல எனக்கு என்னன்னா அதுக்குள்ள எனக்கு மோட்சம் கிடைச்சிடக்கூடாது, அதுதான் வந்து என்னுடைய விஷயம். ஏன் ஏன் அதுக்குள்ள மோட்சம் கிடைச்சிடக்கூடாது? ஏன்னா மோட்சம் கிடைச்சிருக்குன்னா என்ன ஆயிடும்? எனக்கு அடுத்த பர்த் கிடையவே கிடையாது. அடுத்த பர்த் இல்ல அப்படின்னு சொன்னா நான் எப்படி கோபிகாவா இருந்து கிருஷ்ணனோட வந்து என்னால வந்து அந்த லீலைகள் எல்லாம் பண்ண முடியும்? அதனால கோபிகாவா அடுத்த ஜென்மத்துல ஆயிடுறேன், அதுக்கப்புறமா எனக்கு மோட்சம், அந்த ஆசை நிறைவேறின உடனே எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து சொல்லலாம். இன்னொரு பர்சனுக்கு ஏதாவது பண்ணி எப்பயாவது பண்ணி நான் சொர்க்கலோகத்துக்கு போயிடணும், சொர்க்கலோகத்துல ஒரு 2-3 நாளாவது தங்கி அந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால அதுக்கு முன்னாடி எனக்கு மோட்சம் வேண்டாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவளுக்கெல்லாம் வேதம் என்ன சொல்றது? மோட்சம் கேன் வெயிட், மோட்சத்துக்கு ஒரு அவசரமும் கிடையவே கிடையாது. உனக்கு என்னெல்லாம் பார்த்துட்டு வரணுமோ, எங்கெல்லாம் சுத்திட்டு வரணுமோ, எவ்வளவு ஜென்மம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆல்ரெடி நம்ம எவ்வளவு ஜென்மம் எடுத்திருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்பயும் வந்து எனக்கு மோட்சம் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டா எப்போ எல்லாம் கடல் அலை வந்து எப்போ ஓயறது, நம்ம எப்போ போய் வந்து என்ன எடுக்கணும், ஸ்நானம் பண்றதோ ஒரு முத்து எடுக்கிறதோ வாட் எவர், எப்ப பண்றது அதெல்லாம்? வேதம் சொல்றது ஒரு ஹரியும் இல்ல, நீ வந்து இதுக்கெல்லாம் ரெடி ஆகலன்னா நிதானமா ரெடி ஆகி வா, எல்லாமே இங்கே அப்படியேதான் இருக்க போறது அப்படின்னு சொல்றது. அதனால மோட்சத்தெல்லாம் உன் மேல நானு இம்போஸ் பண்ணவே இல்லை. அப்ப ஏக ரூப பக்தி தாராளமா பண்ண. நீ விஸ்வரூபத்துக்கு இன்னும் ரெடி ஆகலையா, நோ ப்ராப்ளம், ஏக ரூப பக்திய கண்டினியூ பண்ணு. பகவான் கிட்ட எனக்கு நிறைய வெல்த் வேணுமா, தாராளமா கேளு. நிறைய சென்ஸ் பிளஷர்ஸ் வேணுமா, அதெல்லாம் கேளு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் ஃபாலோ பண்ண சொல்றது. என்னது? தார்மீகமான முறையில நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அந்த லெஜிட்டிமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி உனக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் நீ அனுபவி. ஆனா அந்த ஏகரூப பக்தியிலேயே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் எல்லாமே கேட்கலாம். நம்ம வந்து தார்மீகமான முறையில எல்லாம் கேட்டு வாங்கிட்டு பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதை எப்படி எடுத்துக்கணும்,
பிரசாதமா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சாதனா இருக்குல்ல, அது பிரசாதமா எடுத்துக்கிற சாதனாவை மட்டுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கிராஜுவேட் ஆக முடியும். இப்ப இந்த கர்ம யோகம் அப்படிங்கிற விஷயத்த ஸ்லோவா நம்ம வந்து அந்த ஏக ரூப பக்தியில இருக்கும் பொழுதே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்லோவா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். யாருமே உன்னை வந்து உபநிஷத் எல்லாம் படிக்கிறதுக்கு என்ன பண்ணல, ஃபோர்ஸ்லாம் யாருமே ஒண்ணு பண்ணல. கர்ம காண்டத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. உனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீ கர்ம காண்டத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு, கர்ம யோகமா பண்ணு. அப்படி பண்ணாலே வந்து அது எங்க கொண்டு போய் விடும், நம்மள நேச்சுரலா ஞான மார்க்கத்துக்கு தான் நம்மள அது கொண்டு வந்து விடும். அப்புறம் உனக்கு வேணும், உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உனக்கு என்ன கிடைச்சிடும், மோட்சமானது உனக்கு கிடைச்சிடும். அப்ப சிஸ்டமேட்டிக்கா படிச்சோம்னா டெஃபினட்டா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப இத வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல இது பியூட்டிஃபுல்லா இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்த வந்து பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த இடத்துல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றோம்னா லோவஸ்ட் லெவல் சொல்றாரு. உனக்கு வந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னா மறுபடியும் எதுக்கு வர சொல்றாரு, நம்மள ஏக ரூப பக்தி முதல்ல இருந்து ஆரம்பி, ஒன்னும் தப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. மாதே யதா, நீ வந்து மென்டலா அஃபெக்ட் ஆகாத அப்படின்னு சொல்ற. நீ வந்து என்னோட வாயை பார்த்து பயந்தெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. மாச்ச விமூட பாவகா, விமூடாத்வம் அப்படின்னா ஸ்தப்த பாவம் அர்த்தம், ஸ்தம்பிச்சு போறது. இப்ப நம்மளுக்கு சடனா வந்து இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும்பொழுது பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பெரிய யானை வந்து நிக்கிறது அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா எப்படி ஆகும், நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவோம் இல்லையா. அப்படியே எந்த தாட்டும் வராது, எதுவுமே வராது, ஒரு அப்படியே ஒரு பயந்து போய் ஒரு உறைஞ்ச நிலைக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா. அதுதான் வந்து விமூட பாவம். அந்த மாதிரி எல்லாம் நீ வந்து ஆகாத அப்படிங்கிறார். ஏன்னா அவன் இப்ப அப்படிதான் அந்த ஸ்டேட்ல தான் இருக்கான் அர்ஜுனன். மைண்ட் வந்து அவனுக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுதான், எதை பத்தியுமே அவனால யோசிக்க முடியலை. அதனால கிருஷ்ணர் சொல்ல, நீ கவலைப்படாத, அந்த ஸ்தப்த பாவம் இருக்குல்ல அதனாலலாம் நீ வந்து கஷ்டப்படாத, சஃபர்லாம் ஆகாத, நான் உனக்கு கோஆபரேட் பண்றேன். உனக்கு என்ன, நான் மறுபடியும் என்னோட ஏக ரூபத்துக்கு வரணும் அவ்வளவுதானே, நான் உனக்கு கோஆபரேட் பண்றேன். திருஷ்டுவா ரூபம், என்னோட இந்த ரூபத்தை பார்த்து, கோரம் எதிர்க் ரூபம், கோரம்னா அந்த ஃப்ரைட்டனிங், இந்த பயம் கொடுக்கக்கூடிய இந்த ரூபத்தை பார்த்து நீ மேலும் மேலும் கலங்காத அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன்னா மெச்சூர்டு பீப்புளுக்கு இது எப்படி இருக்கும், கோர ரூபமா இருக்காது. அவளுக்கு எப்படி இருக்கும், மெச்சூர்டு பீப்புளுக்கு தேஜோமயம் விஸ்வம் அனந்தம் ஆத்யம் படிச்சோம் இல்லையா. உனக்குதான் இது கோரம், அந்த மெச்சூர்டு பீப்புளுக்கு எப்படி இருக்கும், அது கோரமாவே இருக்காது, பயம் கொடுக்கக்கூடிய விஷயமாவே அது இருக்காது. இப்ப பிளட் பார்த்தாலே சில பேர் வந்து மயக்கம் போட்டுடுவாள்ல. இப்ப டாக்டருக்கு வந்து பிளட் பார்த்தா மயக்கம் வந்துடும் சொன்னா தொழில் நடத்த முடியுமா டாக்டரால, இல்லையா. அப்ப மென்டல் ப்ரிப்பரேஷன் வந்து அதுக்கு அவசியம் ஆகிறது. மே இதம் ததேவ ரூபம் பிரபஷ்ய, நீ வந்து என்னோட ஓல்டு ரூபம் இருக்குல்ல அதையே பாரு. மே இதம் ததேவ ரூபம், கிருஷ்ண ரூபத்தையே பாரு, ஏக ரூபத்தையே பாரு. புனஹா ஒன்ஸ் அகெயின், நான் வந்து உனக்கு இந்த டிவில எல்லாம் ஒரு சேனல் பார்த்துட்டே இருப்போம், அந்த சேனல் போர் அடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம், இன்னொரு சேனல டக்குனு ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே மாத்தினா வேற ஒரு சேனல் வரும்ல. அந்த மாதிரி இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து அநேக ரூப சேனல்ல இருந்து ஏக ரூப சேனலுக்கு ஜஸ்ட் டச் ஆஃப் தி பட்டன்ல இப்ப வந்து அதை மாத்தி காமிக்க போற. டோன்ட் வரி அப்படிங்கிற, அது என்ன ஒரு ரிமோட்டை இப்படி பிரஸ் பண்ணணும் அவ்வளவுதான், நீ அதெல்லாம் கவலையே படாத. எப்பே தபி, எந்த பயமும் இல்லாம எந்த டென்ஷனும் இல்லாம, அதாவது பயரகிதா, பிரித்தமனா ரிலாக்ஸ்டு மைண்ட், எந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத மைண்டோட நீ வந்து என்னுடைய ஏக ரூபத்தை மறுபடியும் பார் அப்படிங்கிறார். இப்ப 10th சாப்டர் வரைக்கும் எந்த ரூபத்துல பாத்துட்டு இருந்தோம், கிருஷ்ணரை நம்ம ஏக ரூபத்துல தான் பாத்துருந்தோம். இப்பதான் 11th சாப்டர்ல நம்ம சேனல் மாத்தினோம் அநேக ரூபத்துக்கு. அதனால மறுபடியும் ஏக ரூப சேனல் மாத்துறது நம்மளுக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால நான் ஈஸியா உனக்கு என்னோட ஏக ரூபத்துல வந்துடுறேன், நீ வந்து கலங்காதே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 50. சஞ்சய உவாச்ச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயः ஆஸ்வாசயாமாஸ ச பீதமேனம்
பூத்வா புனः சௌமிய வபுர் மகாத்மா. ஒன்னு ஸ்லோகத்துல வந்து பிரீத்த மனாகா, அது ரிலாக்ஸ்ட் மைண்ட், பிரீத்த மனாகா, எந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத மைண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஸ்லோகம் வந்து சஞ்சய உவாச்ச அப்படின்னு அர்த்தம், சஞ்சயன் சொல்ற விஷயம். அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டான், எனக்கு வந்து ஃபார்ம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லையா. கிருஷ்ணரும் வந்து அந்த ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டார். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பேஸ்ல இப்போ எப்படி இருக்கும், சைலண்டா இருக்கும் இல்லையா. கிருஷ்ணரும் பேசல, அர்ஜுனனும் பேசல. ஏன்னா கிருஷ்ணர் பிஸி சேஞ்சிங் ஹிஸ் ஃபார்ம். அர்ஜுனன் ஏன் பேசல, ஆல்ரெடி பயத்துல இருக்கான் அர்ஜுனன், அதனால ரெண்டு பேருமே பேசல. அப்படின்னா இப்ப டிவில அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது யாருமே பேசல அப்படின்னா என்ன வரும், பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டு விடுவான் இல்லையா. இப்ப பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நம்மளால இப்போ நம்ம டிவி பார்க்கல, இப்போ நம்ம வந்து கீதா கேட்டு இருக்கோம், அதனால பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளுக்கு இருக்காது. அதனால யார் பேசுவா, ஆப்வியஸா சஞ்சயன் தான் நம்ம கிட்ட இப்போ பேசி ஆகணும். சோ ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கறான், பேட்டில் ஃபீல்ட்ல என்ன நடக்கிறது அப்படிங்கறத அவன் பார்த்து சொல்றான். இப்ப வாசுதேவஹ அர்ஜுனம் இதி உக்த்வா, வாசுதேவஹ அப்படின்னா மாத்திட்டா பாருங்க, சஞ்சயனே வந்து ரூபத்தை மாத்திட்டான். வாசுதேவஸ்ய புத்திரஹா, யாரு வாசுதேவஸ்ய புத்திரஹா, ஏக ரூபமா அநேக ரூபமா, ஏக ரூப கிருஷ்ணர். இப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட இப்படி சொல்றார், என்ன சொல்றார், ஸ்வகம் ரூபம் தர்ஷயா மாச, ஒன்ஸ் அகெயின் ஏக ரூப கிருஷ்ணா ஃபார்ம காமிக்கிறாராம். பூயஹா அப்படின்னா மறுபடியும், தர்ஷயா மாச அப்படின்னா காமிச்சார், ஷோடு. இப்ப சேனல் சேஞ்ச், இப்ப ஃபார்ம் சேஞ்ச் ஆன உடனே ஆஸ்வாச யாமாச ஏனம் பீதம். இந்த ஃபார்ம் சேஞ்ச் ஆனாலும் அர்ஜுனனுக்கு வந்து இன்னும் பயம் போகலை, அந்த பயமானது அப்படியே கண்டினியூ ஆகுது. அநேக ரூப டு ஏக ரூபா மாறினதுக்கு அப்புறமும் அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஃப்ரைட்டன்ட் ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து இன்னும் போகவே இல்லை. வந்து ஒரு குழந்தை வந்து தன்னோட அம்மாவை தொலைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, தொலைச்சு ஒரு 1 hour கழிச்சு கண்டுபிடிச்சிடுது அப்படின்னு சொன்னா அது அழுதுண்டே இருந்திருக்கும் இல்லையா. அந்த 1 hour அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கூட அந்த குழந்தை என்ன பண்ணும், கொஞ்ச நேரத்துக்கு வந்து மறுபடியும் அழுகிய வந்து கண்டினியூ பண்ணும். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவா, அழாத அழாத, நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே என்னத்துக்கு நீ அழற அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும், எப்படி காணாம போச்சோ அதெல்லாம் நினைச்சு நினைச்சு மறுபடியும் அழுதுண்டே இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து இப்போ அர்ஜுனன் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கான். அதனால கிருஷ்ணர் வந்து அம்மா மாதிரி நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து கன்சோல் பண்ற இந்த ஸ்லோகத்துல. குழந்தை மாதிரி அவன் வந்து அழறானா. பீதம் ஏனம் அர்ஜுனம், இந்த பயந்து போய் இருக்கிற அர்ஜுனனை பார்த்து ஆஸ்வாச யாமாச அப்படின்னா பகவான் கன்சோல் பண்றார், ஆஸ்வாச படுத்துகிறார். எப்படி, சௌமிய வபுகு பூத்வா, முன்னாடி வந்து கோர ரூபம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. இப்ப வந்து அந்த கோர ரூபம் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் சௌமிய ரூபம். அதரம் மதுரம் பதனம் மதுரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகான ரூபம். சௌமியனா ஸ்வீட், சோ ஸ்வீட் அப்படிலாம் சொல்றோமே, அந்த ஸ்வீட் ரூபம், அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா வந்து பகவான் வந்து இப்போ பேசினாராம். மகாத்மா அப்படின்னா அநேக ரூப ஈஸ்வராவா இருக்கிற அந்த கிருஷ்ணர் வந்து இப்போ பேசுறார். மகாத்மான அநேக ரூப ஈஸ்வரான்னு அர்த்தம். விஸ்வமேவ ஆத்மா யஸ்ய சஹ மகாத்மா, இப்ப பெரிய உடம்பை உடையவர் அப்படின்னு அர்த்தம். யாரு பெரிய உடம்பை உடையவர், விஸ்வரூப ஈஸ்வரா. விஸ்வரூபத்தை வித்ரா பண்ணி ஏக ரூபத்துல ரொம்ப சௌமியமா வபுகு அப்படின்னா பேசுறார் கிருஷ்ணர், கன்சோல் பண்றார். ஆஸ்வாச யாமாச. இப்ப இந்த இடத்துல நாம வந்து ஒன்னு நோட் பண்ணணும், வித்ராயிங் விஸ்வரூபம்னா என்ன. நம்ம ஈஸியா சேனல்ல மாத்திட்டோம் இல்லையா. விஸ்வரூபத்துல முன்னாடி இருந்தார், இப்ப நம்ம என்னவா மாத்திட்டோம், ஏக ரூபத்துக்கு மாத்திட்டோம். இப்ப வித்ராயிங் விஸ்வரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம், விஸ்வரூபத்தை ரிமூவ் பண்ணிட்டு கிருஷ்ணர் வந்து தன்னுடைய ஏக ரூபத்துக்கு வந்தாரா. சப்போஸ் பகவான் விஸ்வரூபத்தை ரிமூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், வேர்ல்டே டிஸ்அப்பியர் ஆயிடும் இல்லையா. ஏன் அப்படி ஆகும், விஸ்வரூபம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இந்த ஹோல் வேர்ல்டே பகவானுடைய சரீரம். விஸ்வரூப ஈஸ்வரா இஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ். இப்ப விஸ்வரூபத்தை ரிமூவ் பண்றாரு அப்படின்னா என்ன ஆயிடும், எதுவுமே அந்த இடத்துல இருக்காது இல்லையா. அப்ப விஸ்வரூப ஈஸ்வரா வந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது,
விஸ்வரூப ஈஸ்வரா போயிடுத்து அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆல்ரெடி தேர் இல்லையா. இப்ப விஸ்வரூப ஈஸ்வரா போச்சு அப்படின்னா பிரளயம்ல தான் அந்த மாதிரி நடக்கும் இல்லையா. பிரளயத்துல எல்லாமே ஒடுங்கி போயிடுறது இல்ல. அப்ப அந்த இடத்துல நோ குருக்ஷேத்ரா வார், நோ அர்ஜுனா, நோ கிருஷ்ணா. நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலி. நெக்ஸ்ட் சாப்டர் இருந்திருக்காது, இதோட முடிஞ்சிருக்கும் 11th சாப்டர். ஆனா பாவம் அது மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. நம்மளும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். we don't have a choice. இப்ப withdrawal of விஸ்வரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் திவ்ய சக்ஷுவ கொடுத்தாரு இல்லையா, அத வித்ரா பண்றார் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த சேஞ்ச். சேனல் எங்க மாத்திரம் நம்ம அர்ஜுனனுக்கு ஒரு திவ்ய சக்ஷு கொடுத்து விஸ்வரூபம் காமிச்சோம். இப்ப அர்ஜுனன் கிட்ட இருக்கிற அந்த திவ்ய சக்ஷுவை நாம திருப்பியும் வாங்கிடுறோம். அப்ப அவனோட மைண்ட்ல ஏற்படுற அந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அத கிருஷ்ணர் ரிமூவ் பண்ணிடுறார். திவ்ய சக்ஷு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அகங்கார மமகாரம் இல்லாத மைண்ட், ஆர் ரொம்ப கம்மியா இருக்கிற, ரொம்ப அது டைல்யூட்டடா இருக்கிற மைண்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அகம் மம எவ்வளோக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு விஸ்வரூபம் தெரியவே தெரியாது. ஏன்னா டோட்டாலிட்டிய பார்க்கறதுக்கு இந்த மைண்ட் இட் இஸ் நாட் ரெடி. அகம் மம போச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விஸ்வரூபம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்ப ஒரு பெரிய ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மவுண்டன் ரேஞ்சுக்கு அந்த மவுண்டன் ரேஞ்சோட பேக்ரவுண்ட வச்சுட்டு ஒருத்தர் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஒரு பர்சன் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்பொழுது என்ன ஆகும், அந்த பர்சனை போக்கஸ் பண்ணோம்னா மவுண்டன் ரேஞ்சு போக்கஸ்ல வராது. சரி, மவுண்டன் ரேஞ்ச போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பர்சனை நம்மளால போக்கஸ் பண்ண முடியாது. அப்ப அகம் மம டாமினண்டா இருக்கிற வரைக்கும் நம்மளால விஸ்வரூபாவை போக்கஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு போர்ஷன் ஆஃப் த கிரியேஷன் மட்டும்தான் நம்மளுடைய போக்கஸ் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருமே நம்மளுடைய பசங்க எல்லாம் இந்த ஸ்கூல் டிராமா அதெல்லாம் நடிச்சிருக்கோம்ல, ஆனுவல் டே அந்த மாதிரிலாம் எல்லாம் நடிச்சிருக்கோம். அது மாதிரி நடிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா என்ன ட்ரை பண்ணுவோம். இப்ப நம்மளோட குழந்தை ஒரு சின்ன ரோல்ல தான் நடிச்சிருக்கோம், அதாவது பெரிய டிராமாவா இருக்கும். ஆனா இந்த பராக் ரோல்ல தான் நடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. கையில ஒரு ஈட்டி வச்சுட்டு ராஜா வரார் பராக் அந்த ரோல் தான் வச்சுக்கோங்க. ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை போய் நம்ம போட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த குழந்தை வரும்போது மட்டும் அந்த போட்டோ எடுக்க ட்ரை பண்ணி அந்த போட்டோவை உலகம் ஃபுல்லா அனுப்பணும். ஏன்னா என் குழந்தை பராக் சொல்லிருக்கு அப்படின்னு அதை நம்ம எல்லாருக்கும் உலகத்துக்கு அனுப்பணும். ஆனா அந்த குழந்தை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் தான் வரும். அப்ப என்ன பண்ணுவோம், அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிராமால நம்ம குழந்தை ஒரு 2 நிமிஷம் வருது அப்படின்ன பொழுது என்ன பண்ணிடுவோம், அந்த டிராமால நம்மளோட போக்கஸ் இருக்கவே இருக்காது. ஆனா என்ன பண்ணிட்டு இருப்போம், நம்ம குழந்தை எப்ப வரும் அதுலயே தான் இருக்கும். அந்த குழந்தை வந்ததுனாலும் அந்த குழந்தையே தான் நம்ம போக்கஸ் பண்ணி அது எப்படி நடிக்கிறது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணுமே, ரொம்ப அழகா பராக் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காக அதையே போக்கஸ் பண்ணி அது எப்படி சொல்றது அப்படின்னு நாம பாத்துட்டு இருப்போம். அப்போ விஸ்வரூபத்தை நம்ம போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் நம்மளோட மைண்ட். உன் குழந்தை என் குழந்தை அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா எப்படி நம்மளால விஸ்வரூபத்தை போக்கஸ் பண்ண முடியும். ஒரு சாதாரண டோட்டல் டிராமாவையே போக்கஸ் பண்ண முடியாத நம்ம மைண்ட் எப்படி விஸ்வரூபத்தை போக்கஸ் பண்ணும் இல்லையா. அப்ப அந்த டோட்டல் டிராமாவுடைய பிக்சர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் டெஃபினட்டா என்னோட குழந்தை எங்க நடிக்கிறது அப்படிங்கிற தாட்டே எனக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது. டோட்டல் டிராமாவோட விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நான் போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எந்த குழந்தை நடிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் அந்த ரோலை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நான் மாட்டுக்கு வந்துருவேன். அப்ப விஸ்வரூபம் அப்படின்னா எப்படி இருக்கணும், நம்மளோட மைண்ட் எக்ஸ்பேண்டட் மைண்டா இருக்கணும். அகம் மம இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு 2-3 விஷயத்துல மட்டும்தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதனால நம்மளால டோட்டாலிட்டிய கிராஸ்ப் பண்ணறதுக்கு முடியாது. அதனால என்ன பண்ணிடுறோம், பாட்டி தாத்தா சித்தப்பா அத்தி பேர் ஒரு 15 பேரை சுத்தி வச்சுட்டு அவளையே போக்கஸ் பண்ணி நம்மளோட லைஃப நம்ம முடிச்சுன்றோம். ஆனா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதனுடைய டீடைல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.